வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பரணி ரம்யா திருமண வரவேற்பிற்கு வந்திருந்த சுஜிதா விக்ரமை தேடினாள். ஒருவேளை பசுபதி தான் மதுவை கடத்திட்டான்னு தெரிஞ்சு இந்த விக்ரம் மதுவை தேடி போயிருப்பானோ? அப்போ மது அவ கழுத்துல ஏற்கனவே பசுபதி தாலி கட்டிட்டாங்கிற விஷயத்த விக்ரம் கிட்ட சொல்லிட்டாளா? யோசித்தபடியே சுஜிதா விக்ரமை தேடி தன் கண்களை நாலா பக்கமும் சுழற்ற திருமண வரவேற்பு வீடியோ டிவி ஸ்கிரீனில் விக்ரம் தன் உறவினர்களிடம் சிரித்து பேசியபடி நிற்பது தெரிந்தது. அவன் கையில் குழந்தை இருந்தது. அந்த பசுபதி மதுவோடு சேர்த்து குழந்தையும் தான் கடத்தனேன்னு சொன்னானே, அப்புறம் குழந்தை எப்படி விக்ரம் கையில்? சுஜிதாவிற்கு என்ன நடந்தது என்று தெரியாவிட்டால் தலையே வெடித்து விடும் போல இருந்தது. விக்ரமின் முகத்தில் மகிழ்ச்சி. அவன் எல்லோரிடமும் சிரித்து சந்தோஷமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த சுஜி, விக்ரம் பொண்டாட்டி கூட இல்லைன்னா இப்படி சிரித்து சந்தோஷமாக இருக்க வாய்ப்பில்லையே. அந்த பசுபதி முட்டாள் கிடைச்ச வாய்ப்பை கோட்டை விட்டுட்டான்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிரீனில் தெரிந்த விக்ரமை பார்த்து கொண்டே யோசித்தாள் சுஜிதா. இதுக்கு தான் அந்த பசுபதி கிட்ட முழு பணத்தையும் முன்னாடியே வாங்கியிருக்கணும். தன்னை நினைத்து நொந்து கொண்டாள் சுஜிதா. அவள் எதேச்சையாக திரும்ப மது விக்ரமை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் தலையில் சிறியதாக ஒரு பேண்டேஜ் இருக்க, மை காட், இவ இங்கே தான் இருக்கா? இப்போது சுஜிதாவிற்கு ஓரளவு விஷயம் புரிந்தது. பசுபதி கூட்டிட்டு போனவளை இந்த விக்ரம் தான் போய் காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கணும். ச்சே, பசுபதியை பெரிய இவன்னு நினைச்சான். அவன் சரியான மொக்க பீஸா இருப்பான் போல இருக்கே. இவனுக்கு 7 பொண்டாட்டி வேற. விக்ரம் கிட்ட மாட்டி என்ன ஆகி தொலைஞ்சான்னு தெரியலையே. ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறான். விக்ரம் கையில் மாட்டியிருந்தானா அவ்வளவுதான், அவன் செத்தாலும் செத்திருப்பான். அவன் செஞ்ச ஒரே நல்ல காரியம் என்ன காட்டி கொடுக்காதது தான் என்று மனதிற்குள் புலம்பிய சுஜிதாவிற்கு அவள் எதிர்பார்த்தது போலவே எதுவும் நடக்காமல் போகவே மிகவும் வெறுப்பாகி போனது. அதே நேரம் சுஜிதா உட்கார்ந்திருந்த வரிசையில் விக்ரம் நண்பர்கள் வந்து உட்கார, அவர்களை பார்த்ததும் நண்பர்களை சந்திப்பதற்காக விக்ரம் வந்து கொண்டிருக்க, ஐயோ இங்க வரான், நான் மாட்டினா அவ்வளவுதான். சுஜிதா யாருக்கும் தெரியாமல் நைஸாக அங்கிருந்து கிளம்பியிருந்தாள். திருமண வரவேற்பு முடிந்து அடுத்த நாள் காலை முகூர்த்தம். மணவரையில் பட்டு வேஷ்டி சட்டையில் பரணி உட்கார்ந்திருக்க, பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று புரோகிதர் சொல்ல ரம்யா அழைத்து வரப்பட்டாள். நிச்சயதார்த்தத்தில் அவளை புடவையில் பார்த்தபோது தன்னை மறந்து நின்றவனுக்கு இன்று திருமணத்தில் இன்னும் அழகாக முகூர்த்த புடவை, தங்க நகைகள், அழகு கலை நிபுணர்களின் கைவண்ணம் என்று மெழுகு பொம்மையாகவே மாறி போயிருந்தாள் ரம்யா. எழில் ஓவியமாய் நடந்து வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்தவளை அவனால் திரும்பி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அவள் அவனுடையவளாக போகிறாள். இனி எப்போதும் அவனுடனேயே இருக்கப் போகிறாள். தன் அருகில் பெண்மை கோரிய நாணத்துடன் அமர்ந்திருந்தவளை ஆசையாய் பார்த்தான் பரணி. அவள் எத்தனை அழகு! உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களில் அவள் மட்டுமே அழகி என்று தோன்றியது அவனுக்கு. பார்க்க பார்க்க திகட்டாத பேரழகு. மாப்பிள்ளை பொண்ணை வெச்ச கண்ணு வாங்காம பார்க்கறாரு என்று யாரோ ஒரு உறவுக்கார பெண் சொல்லி சிரிக்க, ரம்யா மெல்லிய நாணத்துடன் நிமிர்ந்து பரணியை பார்க்க, அவள் மையிட்ட விழிகளில் மொத்தமாய் மூழ்கி தொலைந்து போனான் அவன். அவளை இப்போதே ஆளில்லாத தனி கிரகத்திற்கு அழைத்து சென்று இதழில் இதழ் பதித்து அவள் மொத்த அழகையும் உறிஞ்சி எடுக்க அவன் மனம் துடித்தது. ஆனால் இன்று ஒரு நாள் முழுவதும் இந்த உறவினர்களின் வட்டத்திற்குள்ளல்லவாய் அவர்கள் இருந்தாக வேண்டும். பரணி ரம்யாவையே பார்த்திருக்க, ஷைலு கண்களாலேயே பரணியை பாரு என்று சக்தியிடம் சைகை செய்ய, உன்னோட ஃப்ரெண்டு என் தங்கச்சி கிட்ட மொத்தமாக விழுந்துட்டாரு என்று ஷைலுவின் காதில் சக்தி சிரித்து கொண்டே சொல்ல, என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கழுத்தில் 3 முடிச்சு போடணும்னா எல்லா ஆம்பளையும் விழுந்து தான் ஆகணும் என்று ஷைலு சொல்ல, எஸ் கரெக்ட், நிஜம்தான் என்று ஒத்துக்கொண்டான் சக்தி. முகூர்த்த நேரமும் வந்தது. வந்தவர்கள் கையில் அட்சதை கொடுக்கப்பட கெட்டி மேளமும் மங்கள பாத்தியமும் முழங்க ரம்யாவின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு அழகு மங்கையை அன்பு மனைவியாக்கி கொண்டான். அவள் நெற்றியிலும் நேர் வகிடலும் குங்குமம் வைத்தான் பரணி. மணமக்கள் அக்னியை வலம் வந்ததும் பரணி ரம்யாவின் பூ போன்ற பாத விரல்கள் இரண்டிலும் மெட்டியை அணிவித்தான்.
பரணி ரம்யா திருமணம் முடிந்ததும் மாப்பிள்ளை வீட்டில் நடக்கும் சடங்கு சம்பிரதாயங்கள் பரணி வீட்டிலும், பெண் வீட்டில் நடக்கும் சடங்குகள் விக்ரம் வீட்டிலும் நடந்து முடிந்தது. ரம்யா முழுவதுமாய் பரணிக்கு சொந்தமாகி போயிருந்தாள். மாலை 6 மணி. பரணி அவன் அறையில் இருந்தான். அவன் அலுவலக விஷயமாக லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருக்க, இரு வீட்டு பெரியவர்களும் தனியாக உட்கார்ந்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசிக்கொண்டிருக்க, அவனுக்கு ரம்யா காஃபி எடுத்து வந்தாள். ஜில்லு, கீழே எல்லாரும் அவ்வளவு சீரியஸா என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க? பரணி கேட்க, எதுவும் பேசாமல் அவன் பக்கத்தில் நின்றவள் அவனை பார்த்து புன்னகைக்க, ஏய் என்னடி கேட்ட பதில் சொல்லாம சிரிக்கிற என்றான். அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க என்று ரம்யா சொல்ல, பரணியின் கண்களில் 1000 வாட்ஸ் மின் விளக்கு ஒளிர்ந்தது. ஏய் இங்க வந்து உட்காரு என்று அவன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு பக்கத்தில் இருந்த சேர் ஒன்றை இழுத்து போட்டு அதில் ரம்யாவை அமர செய்தான். கையில் இருந்த காஃபியை ரம்யா அவனிடம் நீட்ட, அதை வாங்கி டேபிளின் மேல் வைத்தவன், நிஜமாக தான் சொல்றியா? உனக்கு எப்படி தெரியும் என்றான். அவங்க பேசிட்டு இருந்தது என் காதில் விழுந்துச்சு என்றாள். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குடி உனக்கு என்று அவன் அவள் கையை பிடித்தபடியே கேட்க, எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றினாள் ரம்யா. பொண்ணுங்க எதையுமே வெளி காட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவள் கொடுத்த காஃபி ஆறிக்கொண்டிருக்க அதை சுவைப்பதை விடுத்து அவள் இதழை சுவைக்க ஆவல் கொண்டவனாய் அவள் சேரை தனக்கு மிக அருகில் இழுத்து கொண்டான் பரணி. அவள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு அவள் தன் மனைவியான பிறகு அவன் கொடுக்கும் முதல் முத்தம். அவன் அவள் இதழை குறிவைக்க அவள் நகர்ந்து கொண்டாள். அவன் முத்தம் இடம் மாறி அவள் கன்னத்தில் விழுந்தது. ஓ அப்படியா, பார்க்கலாமா என்று அவள் எங்கும் அசையாதபடி தன் 2 கைகளால் அவள் முகத்தை ஏந்தியவன் அவள் இதழ் அருகில் வர, ரம்யா காஃபி ஆறுது பாரு என்று கௌரியின் குரல் கேட்க, பரணியை தள்ளி விட்டுவிட்டு எழுந்து ஓடிவிட்டாள் ரம்யா. ஓடுறியா ஓடு, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ இங்கே வந்து தானே தீரணும் சிறு புன்னகையுடன் கூறியவன் இத்தனை நாள் துணை இல்லாமல் ஒற்றையாய் கிடந்த அவன் தலையணைக்கு பக்கத்தில் இன்னொரு தலையணையை எடுத்து வைத்து அதை ரசித்து பார்த்து நின்றான். சிறிது நேரத்தில் வீட்டில் எல்லோரும் எதிர்பார்த்த பரணியின் குடும்ப ஜோசியர் வீட்டிற்குள் நுழைந்திருந்தார். மன்னிக்கணும், தஞ்சாவூரில் குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம், அதான் கல்யாணத்துக்கு வர முடியல. 3 மணிக்கு தான் சென்னைக்கு திரும்பி வந்தேன். சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கணும்னு நீங்கள் வர சொன்னதால் உடனே கிளம்பி வந்துட்டேன் என்றவரின் கையில் பரணி ரம்யா இருவரின் ஜாதகமும் கொடுக்கப்பட்டது. ஜாதகத்தை பார்த்தவர், சாந்தி முகூர்த்தம் இப்போ நடக்கிறத விட இன்னும் 1 மாதம் விட்டு நடந்தா மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருக்குமே நல்லது, குறிப்பாக மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்லது. பரணி ஜாதகத்தில் இன்னும் 1 மாதத்துக்கு டைம் சரியில்லை. ஆயுதத்தால் தாக்குதல், ஆஸ்பத்திரி, ஆப்ரேஷன்னு பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்குமே என்று அவர் கேட்க, ஆமாம் குருஜி, கத்தி குத்து பட்டு என் பையன் செத்து பழைச்சான் என்று கௌரி சொல்ல, இன்னும் 1 மாதம்தான் அவனுக்கு டைம் சரியில்லாமல் இருக்குது. 1 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு இருக்கிற மொத்த எதிரிகளுமே ஒன்றா சேர்ந்து வந்தாலும் அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி அவனுக்கு பிறக்க போகிற வாரிசுக்கும் அந்த கலைமகள், திருமகள், மலைமகளோட முழு அனுகிரகம், ஆயுள் பலமும் நல்லா இருக்கணும்னா 1 மாதம் கழிச்சு தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். நான் குறித்து தர இந்த தேதியில் சாந்தி முகூர்த்தம் நடத்துங்க. பொண்ணு மாப்பிள்ளை அமோகமாக இருப்பாங்க என்று 1 மாதம் கழித்து ஒரு தேதியை ஜோசியர் குறித்து கொடுத்து விட்டு செல்ல, கீழே நடப்பது எதுவும் தெரியாமல் தன் அறையில் இருந்த பரணியோ அவன் தலையணை பக்கத்தில் ஜோடி தலையணை வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்தான். இரவு உணவு நேரம். பரணி வீட்டில் விக்ரம் குடும்பம், சக்தி உட்பட எல்லோரும் இருந்தார்கள். என்ன மணி 8 ஆச்சு, ஒரு பூ வாங்கலை, பழம் வாங்கலை, ஸ்வீட் கூட வாங்கலை, எல்லாரும் சைலண்டாக இருக்காங்களே, ஏதோ சரியில்லையே என்று சாப்பிட்டபடியே யோசித்து கொண்டிருந்தான் பரணி. இவ எங்க போனா என்று அவன் ரம்யாவை தேட, அவளோ யஷ்குட்டியை மடியில் வைத்து கொண்டு பிரபுவுடன் சேர்ந்து உட்கார்ந்து சின்சன் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்தாள். எந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கா? கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. கடுப்பாகி போனான் பரணி. பரணி ரம்யாவை கவனிப்பதை பார்த்த கல்யாணியோ, ரம்யா குழந்தைய பிரபுகிட்ட கொடுத்துட்டு வந்து நீயும் மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காந்து சாப்பிடு என்று சொல்ல, ரம்யா பரணியுடன் சேர்ந்து சாப்பிட்டாள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும்
கல்யாணி கிளம்பலாமா என்று ராகவேந்தர் கேட்க, ரம்யாவிடம் வந்த கல்யாணியும் பாட்டியும், ரம்யா, நாங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இது உன்னோட புகுந்த வீடு, இங்கே நீ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ என்று சில பல அறிவுரைகளை கூறிவிட்டு கிளம்பி சென்றார்கள். பரணி வெளியில் போர்ட்டிகோவில் உட்கார்ந்து போனில் யாருடனோ பேசி கொண்டிருக்க, அவன் பக்கத்தில் கௌரியும் கதிரேசனும் வந்து உட்கார்ந்தார்கள். பரணி, நாளைக்கு அம்மா ஃப்ரெண்டு பேத்திக்கு காது குத்து விழாவாம், காலையில் நேரமே போயிட்டு சாயங்காலம்தான் வருவோம் என்று சொல்ல, சரிப்பா போயிட்டு வாங்க என்றான் பரணி. ரம்யா தனியாக உள்ள என்ன பண்ணுறா, இங்கே வாமா என்று கௌரி அழைக்க, சூட்கேஸில் இருந்த தனது துணிகளை கபோர்டில் எடுத்து அடுக்கி வைத்து கொண்டிருந்த ரம்யாவும் வெளியில் வந்து அவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்தாள். ரம்யாவிடம் திரும்பிய கௌரி, ரம்யா, இத்தனை நாள் இந்த வீட்டில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம், இனிமே நம்ம 4 பேர். நீ உங்கள் வீட்டில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்கே இருக்கலாம், இனிமே இதுதான் உன் வீடு, எங்களையும் உன் அப்பா அம்மா மாதிரி நினச்சிக்கோ என்று சொல்ல, சரி ஆண்டி என்றவள் பரணியை பார்க்க, அவனும் தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து ஆம் என்பது போல் லேசாக தலையசைக்க சந்தோஷமாக இருந்தது ரம்யாவிற்கு. சிறிது நேரத்தில் அவன் அறைக்கு சென்ற பரணி ரம்யாவிற்காக காத்திருந்தான். ரம்யா, நீ இங்கே ரூமில் படுத்துக்கோ, உனக்கு பயமாக இருந்தா நான் வேணும்னா துணைக்கு உன் கூட படுத்துக்கிறேன் என்று தன்னுடைய தலையணை பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டு கீழ்த்தளத்தில் சமையல் அறைக்கு பக்கத்தில் இருந்த படுக்கை அறைக்கு வந்த கௌரி, ரம்யா, ஜோசியை சொன்னதை நீ கேட்டல்ல, இன்னும் 1 மாதத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் பரணியும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும், பரணிக்கிட்ட நீயே சொல்லிடுமா. அப்புறம் நாளைக்கு காலையில் நானும் அங்கிளும் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், காலையில் 5 மணிக்கே கிளம்பிடுவோம், வர்றதுக்கு சாயங்காலம் ஆகிடும். உனக்கு தனியாக இருக்க கஷ்டமாக இருந்தால் பரணி ஆஃபீஸுக்கு போகும்போது உங்கள் அண்ணன் வீட்டில் விட சொல்லு, இல்லைன்னா பரணி கூடவே நீயும் ஆஃபீஸுக்கு போயிடு. நான் போய் காலையில் கிளம்புறதுக்கு தேவையான துணிகளை எடுத்து வச்சுட்டு வரேன், நீ படுத்து தூங்கு, கல்யாண அலைச்சல்ல நீ 2 நாளாக சரியாக தூங்கியிருக்க மாட்ட என்று சொல்லிவிட்டு கௌரி அறையை விட்டு வெளியில் செல்ல, ரம்யா தன் ஃபோனை தேடி எடுத்து பரணிக்கு ஃபோன் செய்தாள். பரணியோ ரம்யா வருவாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தான். ரம்யாவின் ஃபோன் அழைப்பை பார்த்த பரணி தன் நெற்றியை சுருக்கியபடியே ஃபோன் அழைப்பை ஏற்று, ஜில்லு, இன்னும் கீழே என்ன பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு நேரமாக உனக்கு வெயிட் பண்ணுறது, சீக்கிரமா மேலே வா. அவன் ஆசையை அழைக்க, இல்லைங்க, அது ஜோசியர் வந்ததிலிருந்து அவர் கூறியது எல்லாவற்றையும் பரணியிடம் ஒன்று விடாமல் ரம்யா சொல்ல, என்னது ஜோசியம் ஜாதகமா, எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா, இதுக்கு தான் எல்லாரும் கூடி கூடி பேசுனீங்களா. விக்ரம் சைலண்டாக வீட்டுக்கு கிளம்பும்போதே நான் நினச்சேன், ஒழுங்கு மரியாதை மேலே வந்துடு, இல்லைனா நானே கீழே வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். பரணியின் பேச்சை கேட்டதும் சிரிப்பு தான் வந்தது ரம்யாவிற்கு. அதே நேரம் கௌரியும் உள்ளே நுழைய, இருங்க ஆண்டி கிட்ட கொடுக்குறேன் என்று ஃபோனை கௌரியின் கையில் கொடுக்க, பரணி நீ தூங்குப்பா, ரம்யா இங்கே கீழே தான் இருக்கா, ஜோசியர் நல்ல நாள் குறித்து கொடுத்துருக்காரு, அது வரைக்கும் ரம்யா இங்கே கீழே ரூம்லேயே இருக்கட்டும் என்று கௌரி சூசகமாக பரணியிடம் விஷயத்தை சொல்ல, வேறு என்ன பேச முடியும் அவனால். சரிமா என்று சலிப்பாக சொல்லி ஃபோனை வைத்தவனின் கண்களோ அவன் தலையணைக்கு பக்கத்தில் அவளுக்காக போட்டு வைத்திருந்த தலையணையில் நிலைத்தது. ஆழ்ந்த பெருமூச்சுடன் அந்த தலையணையை கட்டி கொண்டு படுத்தவன் சிறிது நேரத்தில் நன்றாக தூங்கி போனான். நடு இரவில் சலசலவென கண்ணாடி வளையல்களின் சத்தம் அவன் செவிகளுக்கு கேட்க லேசாக தூக்கம் களைந்து கண் விழித்து பார்த்தான் பரணி. கை நிறைய கண்ணாடி வளையல்களுடன் அவள் கரம் அவன் மேல் இருக்க அவன் தோளில் முகம் புதைத்து அவனை ஒட்டியபடியே உறங்கிக் கொண்டிருந்தாள் ரம்யா. இரவு விளக்கின் ஒளியில் தூங்கும் போதும் புன்னகைக்கும் அவள் இதழ்களை பார்த்து ரசித்தவன், ஏய் ஜில்லு, நீ எப்ப இங்க வந்த? அவளுக்கோ அவன் அழைத்தது செவிகளில் விழவே இல்லை. நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அம்மாக்கு தெரியாம வந்தியா? அவன் அவள் கன்னங்களில் முத்தமிட, பரணி ப்ளீஸ் என்னை தூங்க விடுங்க, அங்க அந்த ரூம்ல சுத்தமா காத்தே வரல, அங்க எனக்கு தூக்கமும் வரல, அதான் இங்க வந்துட்டேன் என்று அவனை இன்னும் ஒட்டி படுத்தவளிடம், ஐ லவ் யூ டி செல்லம் என்று சொல்லி அவளை இறுக அணைத்து கொண்டான் பரணி. தூக்கம் களைந்து அவன் கண்களை விழிக்க அவன் கைகளின் அணைப்புக்குள் இருந்தது ரம்யா அல்ல, ரம்யாவுக்காக அவன் எடுத்து வைத்திருந்த தலையணை. தூக்கம் களைந்து எழுந்து உட்கார்ந்து தன் படுக்கையை சுற்றி பார்த்துவிட்டு, ச கனவா என்று முணங்கியபடியே எழுந்து சென்று
பாட்டிலில் இருந்த தண்ணீரை குடித்துவிட்டு வந்து மீண்டும் படுக்கையில் சாய்ந்து கொண்டான். ரம்யாவை முதலாக சந்தித்தது, அவளுடன் சண்டை போட்டது என்று பழைய நினைவுகளை அசை போட்டவனை தூக்கம் மீண்டும் தழுவிக்கொள்ள அதிகாலை 5 மணிக்கு தோழியின் வீட்டு விசேஷத்திற்கு பரணியின் பெற்றோர் கிளம்பி சென்றிருக்க 7 மணிக்கு பரணியின் மொபைல் அலாரம் அடித்தது. அலாரத்தை ஆஃப் செய்துவிட்டு எழுந்து முகம் கழுவி கீழே வந்தவன் ரம்யா இருந்த அறையை எட்டி பார்த்தான். நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கி கொண்டிருந்தாள். வாயிலில் கிடந்த நாளிதழை எடுத்துக்கொண்டு அம்மா காஃபி என்றபடியே உள்ளே வந்தவன் நேற்று கௌரியும் கதிரேசனும் விசேஷத்திற்கு செல்வதாக கூறியது ஞாபகம் வரவே ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து காய்ச்சி அவனுக்கு காஃபி போட்டுக்கொண்டு காஃபியை சுவைத்தபடியே அன்றைய நாளிதழை புரட்டினான். பிறகு ஜாகிங் கிளம்பி சென்றான். ஜாகிங் முடித்து அவன் திரும்பி வர மணி 8:30 இருந்தது. அப்போதும் ரம்யா தூங்கி கொண்டுதான் இருந்தாள். மெதுவாக அவள் அருகில் சென்றவன் ஜில்லு போதும் தூங்குனது, எழுந்திரடி என்றான். அவளோ அசையக்கூட இல்லை. ரம்யா டைம் 8:30 மணி. பரணி கட்டிலில் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் கன்னத்தை வருடியபடியே சொல்ல விலகியிருந்த போர்வையை இன்னும் நன்றாக இழுத்து போர்த்தி கொண்ட ரம்யா பரணி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் கண்களை மூடிக்கொண்டு கெஞ்சினாள். பொண்டாட்டி எழுந்திருடி. அவள் கன்னத்தில் அவன் முத்தமிட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ். அவள் அம்மாவிடம் சொல்லும் அதே டைலாக்கை இப்போது பரணியிடம் கூறினாள். அப்போது ரம்யாவின் ஃபோன் அடித்தது. கல்யாணி தான் ஃபோன் செய்திருந்தாள். ஜில்லு ஆண்டி ஃபோன் பண்ணுறாங்க, இந்தா பேசு என்று பரணி அவளிடம் ஃபோனை எடுத்து கொடுக்க பரணி நீங்களே பேசுங்க, நான் தூங்குறேன்னு சொல்லுங்க, அம்மா கிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுங்க. ரம்யா தூக்கத்திலேயே சொல்ல அதற்குள் ஃபோன் கட்டாகி போனது. என்ன ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா, ஒரு வேளை எழுந்திருக்கலையோ என்று தன் மகளை பற்றி சரியாக கணித்த கல்யாணி மீண்டும் ரம்யாவிற்கு அழைக்க இம்முறை பரணியே ஃபோனை எடுத்து பேசினான். ஆண்டி ரம்யா இன்னும் எழுந்திருக்கல, தூங்கிட்டு இருக்கா, அவள் எழுந்ததும் உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். பரணி சாதாரணமாக சொல்ல மறுமுனையில் கல்யாணிக்கு பேச்சே வரவில்லை. மாப்பிள்ள மணி 8 இன்னும் என்ன தூக்கம் அவளுக்கு, ஃபோன் அவகிட்ட கொடுங்க என்று கல்யாணி பதட்டமாக சொல்ல இல்லான்ட்டே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னான். அதான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டோன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல விடுங்க ஆண்டி பரணி சொல்ல மாப்பிள்ள நீங்கள் ஆஃபீஸ் போகணுமே, காலையில் டிஃபனு என்று கல்யாணி கேட்க ஆண்டி அம்மாவும் அப்பாவும் ஒரு விசேஷத்துக்கு வெளியே போயிருக்காங்க, அவங்க சாயங்காலம் தான் வருவாங்க, நானும் ரம்யா மட்டும்தானே, வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கிறோம் என்று பரணி கூலாக சொல்ல கல்யாணிக்குத்தான் பிபி ஏறியது. என்ன சொல்கிறீங்க, வெளியிலேருந்து ஆர்டர் பண்ண போகிறீங்களா? வேண்டாம், நானும் அங்குளும் இப்போ அங்கே வரோம், இங்கே டிஃபன் ரெடி பண்ணிட்டோம், உங்கள் 2 பேருக்கும் எடுத்துட்டு வரும் என்று கல்யாணி சொல்ல சரி ஆண்டி என்று சொல்லி ஃபோனை வைத்தான் பரணி. ராகவேந்தரிடம் வந்த கல்யாணி பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு பண்ணுற வேலையை, ஆஃபீஸ் போகிற மாப்பிள்ளைய பட்டினி போடுறா, அவர் எழுந்துட்டாரு ஆனால் உங்கள் பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்காளாம், அவர் கிளம்புறதுக்குள்ள இவ எப்போ எழுந்து அவருக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கறது? கல்யாணி கடிந்து கொள்ள இப்போ தானே புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, எல்லாம் போக போக சரியாயிடும், நீ டென்ஷன் ஆகாமல் சீக்கிரமாக கிளம்பு, மாப்பிள்ளை ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே டிஃபன் எடுத்துகிட்டு போகணும். ராகவேந்தர் சொல்ல கல்யாணி பரணிக்கும் ரம்யாவிற்கும் காலை உணவை ஹாட்பாக்ஸில் எடுத்து வைத்து கொண்டு அடுத்த 15 நிமிடத்தில் அவர்கள் இருவரும் பரணியின் வீட்டில் இருந்தார்கள். பரணி குளித்து அலுவலகத்திற்கு கிளம்பி இருக்க ரம்யா இன்னும் தூங்கி கொண்டுதான் இருந்தாள். அலுவலகம் கிளம்பியிருந்த பரணி தன் லேப்டாப்பில் அலுவலக விஷயங்களை பார்த்து கொண்டிருக்க அவன் அருகில் வந்த ராகவேந்தர் மாப்பிள்ள அம்மாவும் அப்பாவும் எப்போ கிளம்பி போனாங்க என கேட்டார். அங்கிள் அவங்க காலையில் 5 மணிக்கே போயிட்டாங்க என்று பரணியும் ராகவேந்தரும் பேசி கொண்டிருக்க கல்யாணி ரம்யா தூங்கி கொண்டிருந்த அறைக்கு சென்று ரம்யா இன்னும் என்னடி தூக்கம், எழுந்துரு அவளை எழுப்பினாள். அம்மா நீ எப்போ வந்த, என்னை தூங்க விடக்கூடாதுன்னே அங்கிருந்து கிளம்பி வந்தியா? கேட்டுக்கொண்டே ரம்யா எழுந்திருக்க அப்படியே வாயில ஒன்று போட்டேன்னா பாரு. மாப்பிள்ளை எழுந்து குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி உட்கார்ந்துருக்காரு, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, போய் குளிச்சுட்டு வா. கல்யாணி ரம்யாவை அதட்ட அம்மா ஆண்டியே என்னை எதுவும் சொல்றதில்ல, உன் வீடு மாதிரி இருன்னு சொல்லிட்டாங்க, நீ தான் என் மாமியார் வீட்டுக்கு வந்தும் என்னை விடாமல் துரத்தி கொடுமை பண்ணுற. கல்யாணியை திட்டிக்கொண்டே குளிக்கச் சென்றாள் ரம்யா. பரணி சாப்பிட உட்கார பரணிக்கு உணவு பரிமாறும்படி கல்யாணி ரம்யாவிடம் சைகை செய்தாள். ரம்யா உணவை பரிமாறினாள்.
ரம்யா நீ உட்காந்து சாப்பிடு என்று பரணி சொல்ல, நீங்கள் சாப்பிடுங்க, நான் இப்போ தானே எழுந்தேன், கொஞ்சம் நேரம் விட்டு சாப்பிட்றேன் என்றாள். பரணி அலுவலகம் கிளம்பி சென்றவுடன், இங்கே பாரு ரம்யா, காலையில் தான் தூங்கிட்டேன், மதியமாவது ஏதாவது சமைச்சு வச்சுட்டு மாப்பிள்ளைய வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லு என்று கல்யாணி சில அறிவுரைகளை கூற, உனக்கு என்னம்மா இப்போ, நான் சமைக்கணும் அவ்வளோதானே, மதியத்துக்கு நானே என் கையால் சமைக்கிறேன் போதுமா என்றாள். என் பொண்ணை திட்டின இப்போ பாத்தியா என்று ராகவேந்தர் மகளை பாராட்ட, உங்கள் பொண்ணை நீங்கள் தான் மெச்சிக்கணும் கல்யாணி நம்பாமல் கூற, சிறிது நேரம் ரம்யாவுடன் இருந்துவிட்டு கல்யாணியும் ராகவேந்தரும் கிளம்பி செல்ல, அலுவலகத்தில் இருந்த பரணிக்கு ரம்யாவிடமிருந்து ஃபோன் வந்தது. என்ன ஜில்லுமா சொல்லு என்றான். மதியம் சாப்பிட வீட்டுக்கு வரீங்களா என்றாள். ஏன் ஆண்டி மதியமும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களா? பரணி ஏதோ வேலையை பார்த்து கொண்டே கேட்க, இல்லைங்க நான் தான் சமைக்க போகிறேன் என்றாள். ஏய் ஆர் யூ சீரியஸ் என்றான் பரணி. எஸ் ஐம் சீரியஸ், இன்னைக்கு மதியத்துக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன், கரெக்டாக 2 மணிக்கு வந்துடுங்க என்று ரம்யா சொல்ல, உனக்கு நான் சொல்லி கொடுத்த கோதுமை உப்புமாவை தவிர வேற எதுவுமே சமைக்க தெரியாதுன்னு சொன்ன பரணி ஆர்வமாக கேட்க, அப்போ நீங்கள் என்ன நம்பல அப்படித்தானே என்று ரம்யா கேட்க, என் பொண்டாட்டியை நம்பாமல் வேற யாரை நம்புவேன் என்று அவன் சொல்ல, நான் யூடியூப் பார்த்து சமைக்க போகிறேன் என்றாள். மதியம் என்னால் வர முடியாதே, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்றவன், நான் ஆஃபீஸ் பையனை அனுப்புகிறேன், சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிடு என்று சொல்ல, ஓகே விக்ரம் அண்ணாக்கும் சொல்லிடுங்க, உங்களுக்கும் அண்ணாக்கும் சேர்த்து கொடுத்து அனுப்புகிறேன். சரி சரி பேசிகிட்டே இருந்தா எனக்கு டைம் இல்லை, போய் சிக்கன் வாங்கிட்டு வரணும், சமைக்கணும், நிறைய வேலை இருக்கு. பரணி நாட்டுக்கோழி வாங்கவா பிராய்லர் சிக்கன் வாங்கவா அவள் கேட்க, இவ இருக்கிற ஸ்பீடை பார்த்தா நிஜமாவே சிக்கன் பிரியாணி பண்ணிடுவா போல இருக்கே. யோசித்த பரணி, உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே வாங்குமா என்று சொல்லி ஃபோனை வைத்தான். கல்யாணி கொண்டு வந்திருந்த காலை உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் சிக்கன் வாங்கி வந்து ஃபோனை ஆன் செய்து சமையலை தொடங்கினாள் ரம்யா. பரபரப்பாக சமைத்து கொண்டிருந்தாள். இடையிடையே பரணிக்கு ஃபோன் செய்து, பரணி பட்டை லவங்கம் எங்க இருக்கு, மஞ்சள் தூள் எங்க இருக்கு, பொருட்கள் இருக்கும் இடத்தை அவனிடம் கேட்டு கேட்டு சமைத்தாள். அவள் சமைத்து முடிப்பதற்குள் சமையல் கட்டு அலங்கோலமாய் மாறி இருந்தது. வியர்வையில் நனைந்திருந்த முகத்தை டவலை எடுத்து துடைத்து கொண்டவள் தன் இடுப்பில் கை வைத்து நின்று சமையல் அறையை சுற்றி பார்த்தாள். அப்போது சரியாக பரணியிடமிருந்து ஃபோன் வந்தது. ஜில்லு சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டியா? எஸ் செஞ்சிட்டேன், ஆனால் வீடு தான் ரொம்ப அலங்கோலமாக இருக்குது அவள் சொல்ல, வீடு துடைக்கிறதுக்கும் சமையல் அறையை க்ளீன் பண்ணுறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் வேலைக்காரமாக சாயங்காலம் வருவாங்க. நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருப்ப, நீ எதுவும் க்ளீன் பண்ண வேண்டாம், போய் ரெஸ்ட் எடு, ஆஃபீஸ் பையன் இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவான் என்று சொல்லிவிட்டு பரணி ஃபோனை வைத்தான். ரம்யாவிற்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. ஐயோ கடவுளே, சமையல் இவ்வளோ கஷ்டமா? பரணி சமையல் ரொம்ப ஈஸி, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னார். வியர்வையை துடைத்து கொண்டே ஃப்ரிட்ஜில் இருந்த மாசாவை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கொண்டு சோஃபாவில் வந்து உட்கார்ந்தாள். பரணி சொன்னது போலவே சரியாக 2 மணிக்கு அலுவலகத்தில் இருந்து பரணி அனுப்பிய ஆள் வர உணவை கேரியரில் போட்டு அவனிடம் கொடுத்து அனுப்பினாள்.